மதுரை வீரகாளியம்மன் கோவில் வைகாசி திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், பறவை காவடி எடுத்து தேர்காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை மாநகர் ஜெய்ஹிந்த்புரத்தில் மிகவும் பழமையான ஸ்ரீ வீரகாளியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோவிலில் 74ஆம் ஆண்டு வைகாசி உற்சவ விழா துவங்கி நடைபெற்று வருகின்றது. காப்பு கட்டும் நிகழ்வுடன் துவங்கிய இந்த விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று அதிகாலை 5 மணி முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றிலிருந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணமாக ஜெய்ஹிந்த்புரம் வீரகாளியம்மன் கோவிலுக்கு அலகு குத்தியும், பால்குடம் எடுத்தும், வேல் குத்தியும், பறவை காவடி எடுத்தும் வைகை ஆற்றிலிருந்து ஜெய்ஹிந்த்புரம் வரை ஊர்வலமாக சென்றனர். இதில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும், 5,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வேல் குத்தியபடியும், 50க்கும் மேற்பட்ட 5 அடுக்கு 3 அடுக்கு என 50 அடி முதல் 30 அடி வரை பறவை காவடி, தேர்காவடி, பால் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். 15,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட ஊர்வலமாக சென்றதால் மாநகர் சாலைகள் முழுவதிலும் திருவிழா கோலம் பூண்டது. இந்த விழாவினை தொடர்ந்து நாளை ஊர் பொங்கல், அக்னி சட்டி, முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் திருவிளக்கு பூஜையும் நடைபெறவிருக்கின்றது. பால்குடம் எடுக்கிறீங்க.